போஸ்ட் ஆஃபீஸை போல் தேர்வு எழுதாமல் மார்க்கை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் உமனுக்கு வந்து ஃபீஸும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோட்டல் காலி இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 338 காலி இடங்கள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20/8/2024 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா HESCOM அப்படின்ற இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதாவது போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங், அதாவது சவுத் ரீசனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு இது வந்து கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஜாப் தான். அங்கே பாருங்கள் நியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக வந்து என்ன வேலையாக இருக்கோ அது வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பலி எலக்ட்ரானிக் சிட்டி சப்ளை கம்பெனி லிமிட்டட்லேருந்து தான் இது வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உமன் ரிசோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இது வந்து வெளியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து காலேஜ் முடிச்சுட்டாலாம் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக அப்ரண்டிஸ் ட்ரைனிங் நோட்டிஃபிகேஷன் தான் இது வெளியிட்ருக்காங்க. சரிங்களா? இது பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி சப்ளை கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட், டிப்ளமோ ஹோல்டர், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பிஇ கிராஜுவேட்டில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு டியூரேஷன் ட்ரைனிங் 1 இயர் இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். டிப்ளமோ ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் வந்து 138 வேக்கன்சி இருக்குது. 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 8,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து பிஇ, பிடெக்கு, எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே. AICIT இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. டிப்ளமோ ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறதுனால இவங்க கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டால் எதுவும் கொடுக்கல. இவங்க ரிலாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டியூரேஷன் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எப்போ வரைக்கும் இருக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுப்போம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் உங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். அதாவது என்னென்ன மெசேஜ் வரும்னா நீங்கள் வந்து இந்த செலக்ட் ஆகிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ITC இது தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இதுதான் இவங்களே லிங்க்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சில இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து 5/8/2024, க்ளோசிங் டேட் வந்து 20/8/2024 அண்டு கரெக்ஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/8/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றி ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்க 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இவங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்டவணையில் வந்து உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதுதான் இது அஃபிஷியல், அதாவது அப்ளை பண்ணுற இது. சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து லாகின், என்ரோல்மெண்ட் டேட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது, ஆதார் இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்கணும், ஆதார் சீடு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும், அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் அண்டு சர்டிஃபிகேட் PDF அந்த மாதிரி இருக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலு இவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் ரோல் நம்பர் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, லாகின்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக இருப்பீங்களா இல்லையா அப்படின்றத இவங்க ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இந்த வாய்ப்பு வந்து யாரும் நழுவி விட்டுறாதீங்க. பிஇ பிடெக்கு இந்த மாதிரி டிப்ளமோ இவங்கெல்லாம் படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ காய்ஸ், இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.